மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் கலகலப்பா பேசுற, அறிவால எதையும் சாதிக்கிற புதன் பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் பல மாற்றங்களை சந்திக்கிறாரு. அதே சமயம் உங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவா இருந்தாலும் அவரோட பார்வை உங்க வாழ்க்கைய ஒரு பக்கம் பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல கிரகங்களோட கூட்டம் அதிகமா இருக்கிறது உங்க அதிர்ஷ்டத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. இது ஒரு வகையில அப்பாவோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இழுபறி உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆனா 9ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவை கொடுப்பாரு. அரசாங்க ரீதியா வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல செய்தி வரும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சூரியன் நல்ல ஊக்கத்தை கொடுப்பாரு. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். 10ஆம் இடத்து சூரியன் திக்கை பலம் பெறுவாரு. இதனால உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமான பதவி தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. இத்தனை நாளா வேலையில இருந்த மந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு வரும். அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம். உங்க கௌரவம் அந்தஸ்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உயரும். குரு பகவான் இப்போ உங்க ராசியிலேயே ஜென்மகுருவா உட்கார்ந்திருக்காரு. ஜென்மகுரு வனத்திலேன்னு பழைய பழமொழி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். குரு உங்க ராசியில இருக்கிறதுனால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வரும். குருவோட பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். 5ஆம் இடத்தை பார்க்கறதால பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அவங்க படிப்பு வேலையில ஜெயிப்பாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை கூடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். 9ஆம் இடத்தை பார்க்கறதால பாக்கியங்கள் பெருகும். பெரியவங்க மகான்களோட ஆசி கிடைக்கும். ஜென்மகுருவா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். தொப்பை போடுறது, கொழுப்பு சத்து அதிகமாகிறது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். உணவுல கட்டுப்பாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மத்தபடி குரு உங்களை ஒரு கவசமா இருந்து காப்பாத்துவாரு.
செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்பராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. செவ்வாயும் ராகுவும் 9ஆம் இடத்துல சேர்றது அங்காரக யோகம்னு சொல்லப்பட்டாலும் இது அப்பாவோட வழியில சின்ன சின்ன சண்டைகளை உருவாக்கலாம். பூமி நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும். ஆனா செவ்வாய் 11க்கு உடையவர் என்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவங்களால ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். வேகமா வண்டி ஓட்டுறத தவிர்த்திடுங்க. 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு துணிச்சலை கொடுப்பாரு. ஆனா அந்த துணிச்சல் பிடிவாதமா மாறாம பாத்துக்கோங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. கோவிலுக்கு போறது அன்னதானம் செய்யறதுல ஆர்வம் வரும். ராகுவோட பிடியில செவ்வாய் இருக்கிறதுனால திடீர் கோபம் வரும். அதை மட்டும் கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது கலைத்துறை ஆடை ஆபரண தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். உங்க தொழில்ல ஒரு கவர்ச்சி இருக்கும். கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல பெண் ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலையில ஒரு சுகமான சூழல் நிலவும். ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்க்கிற யோகம் கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது ரொம்பவே சூப்பரான அமைப்பு. பணவரவு பல வழிகள்ல வரும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள், குறிப்பா பெண் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். கல்யாணமாகாதவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. சமூகத்துல பெரிய இடத்து மனிதர்களோட பழக்கம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்பவே உதவும். உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 10ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்காரு. ஆனா அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. தொழில்ல உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். ஆனா சில நேரங்கள்ல முடிவெடுக்க தடுமாறுவீங்க. வியாபாரத்துல கணக்கு வழக்குகள்ல சின்ன தப்புகள் வரலாம். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும். எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்து நீங்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் 11ஆம் இடமான மேச ராசிக்கு மாறுறாரு. உங்க ராசிநாதன் லாபத்துக்கு வர்றது ஒரு பெரிய பிளஸ். உங்க பேச்சுல ஒரு சாதுரியம் வரும். பேசி பேசியே காரியம் சாதிப்பீங்க. ஷேர் மார்க்கெட், கமிஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல கத்துக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சனி பகவான் இப்ப மீன ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இத 10ஆம் இடத்து சனின்னு சொல்லுவோம். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தா வேலையில ரொம்ப பொறுமையை சோதிப்பாரு. உழைப்பு அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கேத்த அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒன்னு கவனிங்க, சனி 10ஆம் இடத்துல இருந்தா உங்களை ஒரு தொழில் வல்லுனரா மாத்துவாரு. வேலையில சின்ன சின்ன இடமாற்றங்கள் அல்லது பொறுப்பு மாற்றங்கள் வரலாம். இரும்பு கடை, மெக்கானிக்கல் தொழில், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி நல்ல லாபத்தை தருவாரு. உத்தியோகத்துல கீழ்நிலை ஊழியர்களோட ஒத்துழைப்பு குறையலாம். அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. ஆரோக்கியத்துல கால் வழிகள், முழங்கால் பிரச்சனைகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பா இருங்க. சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பால உயர்வை தருவாரு. ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்து ராகு அப்பாவோட வழியில சில சங்கடங்களை கொடுப்பாரு. அந்நிய தேசத்து பயணங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா செவ்வாய் மற்றும் சூரியனோட ராகு இருக்கிறதால ஆன்மீகத்துல ஒரு தேடல் இருக்கும். சில சமயம் குழப்பமும் வரும். தப்பான நபர்களோட நட்பு கிடைக்காம பாத்துக்கோங்க. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பாரு. இளைய சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம். ஆனா உங்க முயற்சிகளுக்கு கேது ஒரு வெற்றியை தருவாரு. அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எழுத்து, கவிதை, இசைன்னு கலைகள்ல ஈடுபாடு அதிகமாகும். காது சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். மிதுன ராசி நேயர்களே, ஜென்மகுரு மற்றும் 10ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. உங்க ராசிநாதனான புதனுக்கு உகந்த பெருமாளை வழிபடுங்க.
துளசி மாலை சாத்தி ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லுங்க. ஜென்ம குருவா இருக்கிறதால தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. 10ஆம் இடத்து சனியின் அருளை பெற ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. காக்கைக்கு எள் சாதம் வைங்க. 9ஆம் இடத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபடுங்க. மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் மிதுன ராசிக்கு தொழில்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்துல சில பொறுப்புகளையும் கொடுக்க போகுது. நிதானமா இருந்தா நிஜமாவே ஜெயிக்கலாம். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.